மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு நன்கு அறிமுகமானவர், கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனையைச் சேர்ந்த திருமிகு பெர்லின் அவர்கள். கோட்டாறு மறை மாவட்டம் குளைச்சல் மறை வட்டத்தை சார்ந்த குறும்பனை பங்கினைச் சேர்ந்தவர் திரு பெர்லின். குறும்பனை பங்கு என்பது ஏறக்குறைய 150 ஆண்டு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங் டிப்ளமோ படிப்பை முடித்து தன்னார்வத்தாலே தமிழ் இலக்கியத்தையும் பயின்றிருக்கிறார்கள். தற்போது வனம் இயற்கை பாரம்பரிய அங்காடி எனும் இயற்கை உணவு அங்காடியை நிர்வகித்து வருகிறார். குறும்பனை பெர்லின் அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக மீனவர் பிரச்சனைகளில் களம் நிற்பவராக இருக்கிறார். நெய்தல் மக்கள் இயக்க மாவட்ட செயலாளராக, கடலோர உள்ளாட்சி தலைவர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக, இணையம் சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனைய எதிர்ப்பு மக்கள் இயக்க இணை ஒருங்கிணைப்பாளராக தன்னை பல்வேறு இயக்கங்களில் ஈடுபடுத்தி மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். நெய்தல் கணியம், கடலோரம் போன்ற இதழ்களின் ஆசிரியராகவும், நம் வாழ்வு இதழில் தொடர் கட்டுரை எழுதிய அனுபவம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஆசிரியர் அவர்கள் தனுஷ்கோடி ராமசாமி விருது, பெரியார் காமராசர் இலக்கிய விருது, மாண்புமிகு லூர்தம்மாள் சைமன் இலக்கிய விருது, நெய்தல் இலக்கிய சாதனையாளர் விருது, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் இலக்கிய விருது என்ற பல விருதுகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். கடலோர மக்களுடைய வாழ்க்கையை பல்வேறு விதங்களில் பதிவு செய்து சிறுகதைகளாக, நாவல்களாக, ஆய்வு கட்டுரைகளாக பல நூல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். மக்களோடு, மக்கள் வாழ்வியலோடு இணைந்து போராடக்கூடிய ஒரு போராட்டக்கள வீரராக இருக்கக்கூடிய குறும்பனை சி பெர்லின் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகங்கள் 2 புத்தகங்கள். குறும்பனை சி பெர்லின் அவர்கள் எழுதிய நீவாடு என்கிற ஒரு புத்தகம், ஒரு நாவல். இந்த நாவலை வெளியிட்டிருக்கிறவர்கள் சென்னை தாமரை பப்ளிகேஷன் நிறுவனத்தார். இந்த நாவல் மொத்தம் 108 பக்கங்களை கொண்டிருக்கிறது. இதனுடைய விலை ரூபாய் 95 இருக்கிறது. இந்த நாவலுடைய சிறப்பு என்னவென்றால், இது வட்டார மொழியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு நாவல். கடல்வாழ் பகுதிகள், கடலோர மக்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வட்டார சொற்கள் இந்த நாவலுள்ளே இருக்கிறது. வட்டார சொற்கள் நமக்கு புரியாதே, சாதாரண மக்களுக்கு சில வார்த்தைகள் புரியாதே என்பதை உணர்ந்து ஆசிரியர் இந்த நூலின் பின்புறத்திலே கடலோர கலை சொற்கள் என்று அந்த கடலோர பகுதி சொற்களுக்கான பொருளையும் கொடுத்திருப்பது இந்த நூலின் சிறப்பு அம்சமாக இருக்கிறது. ஒரு வகையில் இது ஒரு அகராதியாக ஏறக்குறைய 250க்கும் மேற்பட்ட வார்த்தைகளுக்கு, கடலோர வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பொருளையும் கொடுத்திருக்கிறார் சிறப்பாக. ஆக ஒரு மிக அருமையான நாவலாக இந்த நீவாடு இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகிற இன்னொரு புத்தகம் குறும்பனை சி பெர்லின் அவர்களுடைய கடல் அடி. இதுவும் ஒரு நாவல். இந்த புத்தகத்தை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 100 பக்கங்களை கொண்டுள்ள இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 105 இருக்கிறது. இந்த புத்தகமும் கடல்வாழ் மக்களுடைய வாழ்வை மையப்படுத்திய ஒரு நாவலாக, அவர்களுடைய காதல்,
வீரம், வாழ்க்கை முறை இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த 2 புத்தகங்களும் தேவைப்படுவோர் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். வாருங்கள் நேயர்களே, நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய இதழ்களில் நீங்க சிறுகதைகள் எழுதியிருக்கிறீங்க. சிறுகதைகள் எழுதிட்டு இருந்த உங்களுக்கு நாவல் எழுத வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்தது? அதை குறித்த அந்த பின்புலத்தை பற்றி சொல்லுங்களேன். எனக்கும் சிறுகதை எழுதணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு புலமையோ அல்லது சிறுகதைக்கான எந்த விஷயமே எழுத வேண்டும் என்று எந்த நோக்கமுமே இருந்ததில்லை. நல்லா படிப்பேன். நம்முடைய ஊரில் வரக்கூடிய பங்குத்தந்தையர்கள் கொண்டு வரக்கூடிய புத்தகங்களை அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ நான் முழுக்க படிப்பேன். ஏன்னா எனக்கு புத்தகங்கள் படிக்கிறது அவ்வளவு ஆர்வம். புத்தகம் வாங்கி தர்றதுக்கு பெற்றோர்கள்ட்ட காசு இருக்காது. அப்போ இலவசமாக கிடைக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கிறது உண்டு. படிக்கும் போதெல்லாம் ஏதோ கடவுள் அவங்களுக்கு அறிவை மண்டையில் நிறைய புகட்டி இருக்கிறாங்க, அந்த அறிவினுடைய இதில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு கடலோர கிராமத்தின் கதை, தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய ஒரு கடலோர கிராமத்தின் கதை நாவலை படிக்கும்போது தான் என்னுடைய மக்களினுடைய பேச்சு வழக்கு, அந்த வட்டார வழக்கு அந்த நூல்களில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியும் எழுதலாமோ அப்படின்னு உள்ள ஒரு உணர்வு எனக்கு வந்தது. அப்போ தான் அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதணும். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு கண்ணு முன்னால் நடந்த நிகழ்வை கண்ணெதிரே அப்படின்னு உள்ள ஒரு சிறுகதை, அதுதான் என்னுடைய முதல் கதை. அடுத்து விடியலை நோக்கி என்ற ஒரு மாத இதழில் அப்பப்போ கதை எழுதுவேன். அடுத்து நாங்கள் 1995 நெய்தல் மக்கள் இயக்கம் ஒரு அமைப்பை, அது பாதிரியார்கள், நம்முடைய கோட்டாறு மறைமாவட்ட கடலோரம் சார்ந்த குருக்கள் நெய்தல் கணியம் என்ற ஒரு மாத இதழை தொடங்கும் போது அதில் என்னை இணை ஆசிரியராக வச்சு நாளைக்கு பிரிண்டுக்கு போகணும் செய்தி, பெர்லின் ஒரு கதை எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பரை 4ஆக மடக்கி அதில் 8 பக்கத்தில் நான் எழுதுறது. அதை நானும் திருப்பி படித்து பார்க்க மாட்டேன், அவங்களும் படிக்கிறதில்ல. அப்படியே பிரிண்டுக்கு போய் அது சிறுகதைகளாக வந்தது. அந்த கதைகள் தான், மாதம் ஒரு கதை வரும், அந்த கதைகளை தொகுத்து தான் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அப்போ இந்த சிறுகதைகளை படிக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், ஆய்வாளர்கள், எனக்கு அணிந்துரை எழுதக்கூடிய பொன்னீலன் போன்ற பெரியோர்கள், மேலாண்மை பொன்னுச்சாமி போன்றவர்கள், இவர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் போன்றவர்களெல்லாம் உங்களுடைய சிறுகதைகளில் ஒரு நாவலின் தன்மை இருக்குது, நீங்கள் ஏன் நாவலாக எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ இதுவே நாவலாக எழுத முடியுமோ அப்படின்னு உள்ளதில். அப்படித்தான் அந்த சிறுகதைகள் நாவலாக வந்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த நூல்களும் சிறுகதைகளாக நாவலாக உருமாறியவை தான். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. சிறுகதைகளாக இதழ்களுக்கு எழுதி கொண்டிருந்தது மக்களுடைய, வாசகர்களுடைய ஒரு தூண்டுகோலே உங்களை அதை நாவலாகவும் எழுதச் செய்திருக்கிறது என்று. நீவாடு அதுக்கு பொருள் என்னங்கிறத கீழே கொடுத்துருக்கீங்க. நீவாடு என்பது கடல் நீரோட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாவலாக இருக்கிறது. நீவாடு பேசக்கூடிய கருத்து, இதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த சுருக்கம், அதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இது கடல் தொழிலில் எவ்வளவு ஆபத்து இருக்குது அப்படின்னு உள்ள விஷயந்தான் அதில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கட்டுமரத்தில் மீன் பிடிக்கக்கூடியவங்க கட்டுமரத்தில் போய் முந்தின நாளே வலையை கடலுக்குள்ளால் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் போய் அந்த வலையை எடுக்கிறது, அதில் மாட்டியிருக்கக்கூடிய மீன்களை எடுத்து கொண்டு வர்றது அப்படின்னு உள்ளதான் தாத்து வலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில். இன்னைக்கு அது இல்லை, அழிஞ்சு போயிருச்சு. அப்போ அந்த அழிந்து போன அந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது. இந்த கடலோடி சமூகம் இன்னைக்கு அந்த அலையையும் காற்றையும் புயலையும் எதிர்த்து நின்று கரையிலிருந்து கட்டுமரங்களில் போன அந்த சூழல் இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கு. மொத்தமாக நாட்டுப்படகு, வெளிப்பொருத்தப்பட்ட இயந்திரங்கள், விசைப்படகு, உள்பொருத்தப்பட்ட இயந்திரங்கள்,
க இது தண்ணியில் கால் நனையாமல் போட்டுக்குள்ளால போய் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை, நீச்சலே தெரியாத வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து மீன் பிடிக்கக்கூடிய நிலைமை, இப்படி இன்னைக்கு நவீன காலத்தில் மாறிப்போன நிலையில் பழைய கால அந்த அவர்களுடைய கடலை பனையளவு உயர்ந்து வரக்கூடிய கடல் அலையை எதிர்த்து நின்று 4, 5 முறை கஜினி முகமது போல 10 முறை 15 முறை கரையில் கொண்டு கடல் ஒதுக்கினாலும் திரும்பவும் அந்த அலையை தாண்டி போகணும்னு உள்ள அந்த வகையில் கடலுக்குள்ளால போகக்கூடியவங்க திரும்பி வர்றதுக்கு உள்ள சூழல் எப்படி இருக்கு? கடலுக்குள்ளால அந்த வலையை தாத்திட்டு வலையை எடுக்க போகும்போது மூச்சு முட்டி போறதுனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறது தான் இந்த நாவலினுடைய நோக்கம். அந்த வாழ்க்கை முறையை அப்படியே பதிவு செஞ்சுருக்கிறீங்க. பெரும்பாலும் மீனவர் பிரச்சனை அப்படின்னு செய்திகளில் பார்க்கறது, அது வந்து நாம் பார்க்குற பிரச்சனைகள் ரொம்ப மேலோட்டமானதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் நீங்கள் உள்ள பதிவு செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெரிய படகுகள், பெரிய போட்ஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த பண முதலைகள் அவர்கள் படக்கூடிய துன்பங்கள் தான் பெரும்பாலும் செய்திகளில் வருது. ஆனால் இந்த கட்டுமரம் வைத்து செல்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அதை வந்து நீங்கள் உள்ள நல்லா பதிவு பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. கதை சுருக்கத்தையும் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். என்ன கதை சுருக்கம் அப்படிங்கிறத? இதில் ஒரு 2 நண்பர்கள், அதை நாங்கள் கும்பாயிரி அப்படின்னு சொல்லுவோம். நண்பர்களை, இது என்ன போர்ச்சுக்கல் அதிலேருந்து வந்த வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நெருங்கிய நண்பர்களை கும்பாயிரி, கும்பாத்திரே அப்படின்னு உள்ள அந்த வார்த்தை தான் கும்பாதிரி அப்படின்னு மாறி இருக்கிறதாக எனக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2 கும்பாதிரி, இவங்க 2 பேரும் மாறி மாறி அக்கா தங்கச்சியை அதை அதை ஒன்று விட்டு கல்யாணம் பண்ணுறது. இவர் அவருக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருப்பார், அவர் இவருக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி, அந்த மாதிரியான ஒரு 2 நண்பர்கள் அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. கடலுக்குள்ளால மீன் பிடிக்க போகிறாங்க. கடலில் மீன் பிடிக்க போகும்போது அந்த அலையை தாண்டி எப்படி போகிறது அப்படின்னு உள்ளது, அது ஒரு பெரிய போராட்டம். ஒவ்வொரு நாளும் மேற்கு பக்கத்திலேருந்து கிழக்கு பக்கம் வரைக்கும் அந்த கட்டு மரத்தை அலையிலேருந்து சாய்ச்சி கொண்டு போகிறது, மரம் சாய்ச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு. என்னென்னா அந்த கிழக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல தான் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். அலை வந்து அடிக்கிறது கொஞ்சம் ஓயக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா அதில் பாறைகள் இருக்கிறதுனால கடல் அலை பெரிய அளவுக்கு வராது, அல்லது வந்தாலும் 2, 3 அலைகள் சாஞ்சு வர்றது மாதிரியான ஒரு இது இருக்கும். அப்போது அந்த அலைகளை தாண்டி போகிறதுக்கு அவங்களுக்கு இடம் மேற்கு பக்கமாக இருக்கும். கட்டுமரங்கள் கரையில் மேற்கு பக்கம் தான் கரையில் வச்சுருப்பாங்க. கடலுக்குள்ளால் இலக்கிட்டு சாய்ச்சிட்டு வரும்போது அந்த கிழக்கு பக்கத்துலேருந்து மரத்தை கொண்டு போகிறதுக்குள்ளால் ஏற்படக்கூடிய அந்த போராட்டங்கள், அதையும் தாண்டி கடலுக்குள்ளால போகும்போது அவங்க அந்த கடலுக்குள்ளால அந்த பாறை கூட்டங்களில் இறால், மீன், இந்த இதுகளெல்லாம் பிடிக்கிறதுக்கு தாத்து வலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலை, அந்த வலையை கொண்டு முந்தின நாள் அவங்க உள்ள போடுறாங்க. போட்டுட்டு கரைக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்த பிறகு அடுத்த நாள் அந்த வலையை எடுக்கணும். ஆனால் மழையும் காற்றும் புயலும் இவங்கள உள்ள போக விடலை. அந்த வலையை எடுக்கிறதுக்கு போக விடலை. இந்த வலை ஒரு நாளைக்கு மேலே அடுத்து 2வது நாள் இருந்தால் அந்த கண்ணியில் மாட்டி இருக்கக்கூடிய மீன்கள் உயிரோடு இருக்காது. ஒரு மீன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான, அதுக்கு ஏதாவது சின்ன இடைஞ்சல் வந்தாலே உயிரை மாய்க்கக்கூடிய, அது உயிரை இழந்துடும். ஒரு கண்ணியில் மாட்டிட்டு எவ்வளோ நேரம் அது கதறிட்டு இருக்கும், அதுக்கு பிறகு அது உயிரை இழந்துடும். அப்படி 2 நாளைக்கு பிறகு அது உயிர் இழந்துச்சுன்னா அது எப்படி ஊதி போய் நாற்றமடிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு உருவாகும். இது 3 நாள் கழிஞ்சாச்சு, 4 நாள் கழிஞ்சாச்சு. ஒவ்வொரு நாளும் கரையில் வந்துக்கிட்டு அலை ஓயாதா, மழை தீராதா, வரலாம் குறையாதா, காற்று நிற்காதா, கடலுக்குள்ளால போய் தாத்து போட்ட வலையை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் கடற்கரையில் வந்து பார்த்துட்டு சேலு சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போகக்கூடிய ஒவ்வொரு நாள். இப்படி 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் எப்படியாவது வலையாவது எடுத்துருவோம், அந்த செத்துப்போன மீன்கள் நமக்கு வந்து உதவாது, இனி அதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது, அப்போ வலையாவது எடுப்போம்னு சொல்லிட்டு 4வது நாள் 2 பேரும் மரம் தள்ளிட்டு ஒரு மாதிரி சாஞ்சு கிடந்த இடத்துல கொண்டு போய் மரத்தை கடலுக்குள்ளால விடுறாங்க.
ஆனால் இவங்களுக்கு அந்த கணியம் தெரியல. கணியம்னு சொன்னால் இப்போ கடலுக்குள்ளால ஒரு தூரத்துக்கு போயாச்சுன்னா 4 பக்கமும் கடல் தான் இருக்கும். வேற எந்த அடையாளமும் இருக்காது. அப்போ இவங்க தாத்து போட்ட வலைய அந்த கணியம் பார்த்து தான் எடுக்க முடியும். கணியம் அப்படின்றது ஒரு மலை முகடு இருக்கும். அல்லது ஒரு ஆலயத்தினுடைய மேலே உச்சியில் இருக்கக்கூடிய சிலுவை அந்த இதில் இருக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கும், விளக்கு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஃபோக்கஸ் லைட் இருக்கும். இந்த மாதிரி இதுவும் அது நட்சத்திரம் இது மாதிரியான அடையாளங்களை வச்சு தான் அவங்க வந்து கணியம் பார்க்கறது. அப்போ தாத்து போட்ட வலைக்கு இவங்க கடல் முழுக்க கருப்பாக இருக்கு, ஒரே புகைச்சலாக இருக்கு, எல்லாமே அதாவது தட்பவெட்ப நிலை மாறி இருக்கு அப்படின்னு வரும்போது இவங்க எந்த இடத்துல தாத்து போட்டாங்கன்னு என்று தெரியல. அப்போதான் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 2 பேரும் மாறி மாறி கடலுக்குள்ளால முங்கி போகிறாங்க. இது வந்து மூச்சு பிடிக்கக்கூடிய ஒரு மூச்சு பிடிச்சு தான் அந்த இதை தேடணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு தான் மூச்சு பிடிச்சு உள்ள இருக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க வெளியில் வந்து தான் ஆகணும். இப்படி நாள் முழுக்க தேடுறாங்க, கிடைக்கல. கடைசியாக பத்ரோஸு இந்த ஒரு தடவையும் நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிடைக்கலன்னா திரும்பி போயிடுவோம், வலையும் நமக்கு எத்தாது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறாரு. குளிச்சு போனவருக்கு என்ன ஆயிடுதுன்னா கொஞ்ச நேரமாக அவரை காணல. அவருக்கு மூச்சு எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ இதையும் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கிறவர் அதையும் தாண்டி போனதுமே அவர் அந்த கயிறை இழுத்து பார்க்குறாரு. கயிறை பிடிச்சிட்டு தான் உள்ளே போவான். கயிறை இழுத்து பார்க்கும்போது கயிறு ரொம்ப பொறுத்து நிற்குது, அது வரல. அப்போ உடனே இவர் திரும்ப குளிக்கிறாரு. உள்ள குளிச்சு போய் பார்க்கும்போது அங்கே பத்ரோஸுக்கு காலு ஒரு பாறை இடுக்குல மாட்டி வெளியில வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. அவர் வலையை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவரை காலை விடுவிக்க முடியாம உயிரிழந்துடுறாரு. அப்போ அந்த அந்த உயிர் நண்பன் தன்னுடைய தங்கையை திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த நண்பன் உயிரிழந்துட்டான் உள்ளதை பார்த்துட்டு எப்படி அவரால் ஜீரணிக்க முடியும் அப்படின்னு தெரியாமல் தன்னை மறந்தே அவர் அந்த கட்டுமரம் வழிஞ்சு வந்து கரைக்கு வந்துடுறாரு. வந்து இங்கேருந்து ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்துல தேடுறாங்க. அந்த இடம் சரியாக அவர் அந்த நேரத்தில் கயிறு போட்டுட்டு போகும்போது கிடைச்சது அவருடைய என்னது இறந்து போன நிலையிலான இது. அப்போ திரும்ப இவங்க ஊருக்கு வந்து ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த பாடியை எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு உள்ளதுல போகும்போது அந்த இடம் பிடிபடல. நிறைய சேலாளிகள் குளியாளிகள் எல்லாம் முங்கி பார்க்குறாங்க, எந்த இடம்னு தெரியல. கடைசியில நீவாடு கீழாட்டு நிற்கு. கடல் நீவாடு, அந்த கடல் நீரோட்டம் அது அது கடலுக்கு தன்மை உண்டு. சில நேரங்கள்ல கடல் அடிக்கடல் வந்து மேற்கு பக்கமாக நீரோட்டம் இருந்துச்சுன்னா மேல்கடல் கிழக்கு பக்கமாக நீரோட்டம் இருக்கும். நடுவில் உள்ள கடல் சுற்றி வரும். இப்படிப்பட்ட நீரோட்டங்கள் அடிக்கடி மாறும். அப்போ நீவாடு கீழாட்டுனுக்கு 3 நாள் கழித்து பிணம் கரையில் ஏறும். கிழக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊரில் ஏறும், பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுதான் அந்த கதை. அதாவது தன்னுடைய வயிற்றுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு கூட ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகத்திற்கான சரியான கட்டமைப்புகளோ அல்லது இவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான நுட்பங்களோ எதுவுமே இல்லாததுனால இது மாதிரி மாட்டி பல உயிர்கள் இழக்குது. அது தன்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு வரும்போது இவருடைய மனப்போராட்டங்கள், கரையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய கணவர் வருவாரா மாட்டாரா, உடல் கிடைக்குமா, உடலை கொண்டு அடக்கம் பண்ணுறதுக்கு கோயிலில் திருப்பலி நிறைவேற்றி அடக்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, 8வது நாள் திருப்பலி, 16வது நாள் திருப்பலி, 30வது நாள் ஆண்டு திருப்பலி எல்லாம் நடத்தணும்னா கல்லறை தோட்டம் இருக்கணும். அவரை புதைச்ச கல்லறை இதில் வந்து கல்லறை திருவிழா நடத்தும் போது அந்த குருசு நட்டு பண்ணக்கூடிய இதெல்லாம் பண்ண முடியுமா, நான் இனி இந்த கலர்த்த புடவைக்கு பதிலாக வெள்ளை புடவை தான் கட்டணுமா அப்படின்னு உள்ளது மாதிரியான ஒரு மன ஓட்டங்கள். அது குழந்தைங்களுக்கு பாடம், இந்த நோட்டு புக்கு வாங்கிறது, யூனிஃபார்ம் எடுக்கிறது போல உள்ள செலவுகளுக்கு தந்தையினுடைய வருமானம் இழக்கிறது. ஒட்டுமொத்த ஒரு குடும்பமும் வருமானம் பண்ணக்கூடியவரை இழந்துட்டோன்னா அது எப்படி நடுத்தெருவுக்கு வர்றது, அந்த மாதிரியான மனப்போராட்டங்களை எல்லாம் பதிவு பண்ணக்கூடியது தான் இந்த நீவாடு நாவல். கேட்கும் பொழுதே மலைப்பாக இருக்கிறது.
இது வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடல்வாழ் பயணத்தை மேற்கொள்கிற ஒரு நிச்சய அனுபவம் கிடைக்கும். அந்த வார்த்தைகள் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. குறிப்பா சமவெளி பகுதியில இருக்கிறவங்களுக்கு சில வார்த்தைகள் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். நல்ல வேளை நீங்க வந்து பின்னாடி அதனுடைய அந்த ஒரு அறிஞர் பொருட்களையும் கொடுத்திருக்கிறீங்க. ஒரு அருமையான ஒரு செயலாகவும் இருக்கு. அதை வந்து முன்னாடி அணிந்துரை கொடுத்திருப்பவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். ஏன்னா கண்டிப்பா அது இருந்தா தான் அந்த புத்தகத்தை முழுமையாக அனுபவித்து உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு அருமையான ஒரு நாவலை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாவலை கொடுத்திருக்கிறவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நாம் அப்படியே அடுத்த புத்தகத்துக்கும் போகலாம். கடல் அடி. இதுவும் கடல்வாழ் மக்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய வீரம், காதல் இதை சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இதனுடைய முக்கிய கதாபாத்திரங்கள் இன்னாசி, சேவியர், நிர்மலா என்கிற அந்த கதாபாத்திரங்களை நீங்க வந்து உள்ள கொடுத்திருக்கிறீங்க. இது மையப்படுத்தக்கூடிய முக்கிய பிரச்சனை என்னவாக இருக்கிறது? மீனவர்கள் அப்படின்னாலே சமவெளி சமூகத்திற்கு இவங்கெல்லாம் ஒரு அறிவில்லாதவங்க, இவங்க ஒரு காட்டுமிராண்டி சமூகம், இவங்களுக்கு மற்றவங்களோட இணைஞ்சு வேலை செய்ய முடியாது, தனிமைப்படுத்தப்பட்டு நிற்பாங்க, கடல்ல பார்த்து பேசிட்டு இருப்பாங்க, திரும்பி பார்த்து பேசுறதற்கான எந்த அறிவும் இல்லை, அதற்கான தேவையும் அவர்களுக்கு இருந்ததில்லை. கடலுக்கு போவாங்க, ஏகப்பட்ட பணம் மீன் கிடைக்கும், அந்த மீனை எடுத்துட்டு வந்து கரையில் வருவாங்க, உடனடியாக கையில் காசு கிடைக்கும். மற்ற சமூகங்களுக்கெல்லாம் நிலத்தை உழுது, நாட்டு நட்டு, பயிர் வச்சு, தண்ணி பாய்ச்சி, இது பூச்சிகளை எல்லாம் களைஞ்சி எல்லாத்தையும் பண்ணி இது அறுவடை வரும்போது தான் அதுக்கு 6 மாதம் வரைக்கும் ஆயிரும். இவனுக்கு போன உடனே, கடலுக்கு போயிட்டு வந்த உடனே இவனுக்கு கையில் காசு கிடைக்குது. அதனால அந்த பணத்தை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குடிக்கு அடிமையாயிடுறான். குடிச்சிட்டு வந்து 2 பேர் சேர்ந்து குடித்தாங்கன்னா மாறி மாறி அவங்களுக்குள்ளாலே சண்டை போடுறான். அந்த பணத்தை கொண்டு எவனோ வக்கீலுக்கும் போலீஸுக்கும் கொடுத்துக்கிட்டு நாசமாக போகிறான். இவங்களுக்கு ஒரு எந்த விதமான நாகரிகமும் இல்லாத ஒரு சமூகம் அப்படின்னு உள்ளது மாதிரி சமவெளி சமூகம் நினைக்குது. ஆனால் உண்மை அதுவல்ல. இவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், இவனோட இருக்கக்கூடிய மனித நேயம், உயிர்கள் மேல் அவனுக்கு இருக்கக்கூடிய பற்று, பாசம், இது மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அதை பதிவு பண்ணுறது தான் இது. ஏற்கனவே ஆனி ஆடி ஆத்தலும் தூத்தலும் அப்படின்னு ஒரு சிறுகதை, அந்த சிறுகதை தான் கடலடி அப்படின்னு உள்ள ஒரு நாவலாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கடல் அடி அப்படிங்கிற அந்த தலைப்பே உங்களுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கக்கூடிய அவர் பொன்னிலன் அவர்கள் சொல்லுகிற பொழுது, கடல் அலையின் மூர்க்கமான அடி என்கிற பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம். கடலில் நிகழும் மூர்க்கமான அடிதடி என்கிற பொருளையும் அது குறிப்பதாக இருக்கிறது. ஆக இந்த தலைப்பு மிக பொருத்தமானது அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறாரு. உண்மையிலேயே அதைத்தான் வாசிக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். கடல் அலை எப்படி மனிதர்களோடு எப்படி எவர் கடுமையாக இருக்கிறது. அதனால தான் அந்த கடல்வாழ் மக்கள் எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு போராட்டத்தனத்தோடு, ஏன்னா அணுதினமும் அவர்கள் போராட வேண்டி இருக்கிறது. அவர்களுடைய உடல் மொழி அதனால அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த மூர்க்கத்தனத்திற்குள்ளாக ஒரு காதலும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த கதையை அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அந்த இன்னாசி, நிர்மலா இவர்களுடைய காதலை எப்படி இதில் வெளிப்படுத்தியிருக்கு? இந்த மூர்க்கமான மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காதல், அவர்களுடைய தொடர் காதல், அதை எப்படி இதில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க? இல்லை, அது கடலோர சமூகத்திற்கு அந்த காதல் அது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம சங்க இலக்கியங்கள்லையும் அந்த காதல்கள் பல இலக்கியங்கள்லையும் பதிவிச்சிருக்கு. அவங்க வாழ்க்கை அவங்க கையில் இல்லை. இது கடலுக்கு போனால் திரும்பி வந்தால் தான் உண்டு அப்படின்னு உள்ள ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கரையில் இருக்கக்கூடிய அவ்வளவு நேரமும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கான அல்லது அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரம் என்று பார்க்கறது அந்த காதல் தான். அது பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணாக இருக்கும், அல்லது தன்னுடைய அக்கா தங்கச்சிகளுடைய நண்பர்களாக தோழிகளாக இருப்பாங்க, அல்லது கோயிலில், பள்ளிக்கூடத்தில் போகிற இடத்துல பார்க்கக்கூடிய இதாக இருக்கும். அவங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அந்த விஷயங்களை தான் அதில் பார்க்குறது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கரடு முரடானவங்களை காதலிக்கிறதுக்கு பெண்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும்.
போதைப்பொருள் பழக்கம் இருக்கக்கூடியவங்களை காதலிக்கிறது, குடி, சிகரெட் வலிக்கிறது, அந்த ஸ்டைலு, இதெல்லாம் சில பெண்களுக்கு ஈர்ப்பு இருக்கும். ஆனா அன்னைக்கெல்லாம் ஒரு வீரன், கடல்ல அதில போகக்கூடியதில அவன் வீரன், கடல் அழும்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அ 1000 தொலவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1000 வர போவான், போயிட்டு அ கச்சா வலைய எடுத்துட்டு போய் நொத்தோலி பாய்ச்சிட்டு வந்து அடைஞ்சிட்டு, அடுத்து இறாலு படுதுன்னு சொல்லிட்டு இறால் வலைய எடுத்துட்டு போவான். சால படுதுன்னு சால வலைய கொண்டு தள்ளுவான். அப்போ முழுக்க கடல்லே இருக்கக்கூடிய கடல் அலும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த வீரர்களை பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும். நம்ம இதில சொல்லியிருக்கக்கூடிய இன்னாசி, இதில கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆளு. அவரு ஒரு ஊர்ல வச்சு ஒரு சட்டம்பி. இவர வச்சுக்கிட்டு என்ன காரியத்த வேணும்னாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பலருக்கு பலருடைய காரியங்கள சாதிக்கிறதுக்கு அந்த இன்னாசி பயன்பட்டிருக்காரு. அது பங்கு பேரவை தேர்தலாக இருக்கலாம். பங்கு பேரவையிலிருந்து தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலாக இருக்கலாம். பள்ளிக்கூடத்தில தலைமை ஆசிரியரை தேர்வு செய்யக்கூடிய அந்த இடமாக இருக்கலாம். ஊர்ல ஏதாவது யாருக்காவது காரியம் நடக்க வேண்டும்னா, இவருக்கு ஏதாவது மதுவோ அல்லது ஏதாவது குடுத்துக்கிட்டு இவர முன்ன நிறுத்தி அந்த காரியங்களை அப்போ இது வந்து அவருடைய அ அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு அவருக்கு மேல ஒரு காதல் வருது. அந்த காதல் இழையோடிய காதல் தான் அது ஒரு திருமணமாக நடக்குது. அந்த காதலினுடைய அது அவருடைய தொழில், அந்த அவருடைய நடவடிக்கைகளின் ஊடாக அந்த காதல் வந்திருக்குது அப்படின்னு உள்ளதையாக்கும் அந்த இதுல அவங்க காதல நான் பதிவு பண்ணியிருப்பேன். இது மட்டும் இல்லாம சில பிரச்சனைகளையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. குறிப்பாக கடல், மணல், அதில் இருக்கக்கூடிய தாதுகள், அ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். குறிப்பா ஏன் அந்த பகுதியில நெறைய பேருக்கு புற்றுநோய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த கதையில சொல்லியிருக்கிறீங்க. அத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கடற்கரையில இருக்கக்கூடிய கனிம மணல்கள். அது மணலுக்குள்ளால இருக்கிறது வரைக்கும், அந்த மணலுக்கு வேற எந்த வீரியமும் இல்ல. அதுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல தான் கனிமங்களும், தாதுக்களும் இருக்கு. அத வெட்டி எடுக்கும்போது ஏற்படக்கூடிய கதிரியக்கம். அது ஆலைகள்ல போட்டு அ த க கனிமங்களாகவும், தாதுக்களாகவும் பிரித்தெடுக்கும்போது ஏற்படக்கூடிய கதிரியக்கம், வெளியாகக்கூடிய கதிரியக்கம். அது மக்களினுடைய ஹார்மோன்களை எப்படி பாதிக்குது? அது பாதிக்கிறதுனால தான் இந்த புற்றுநோய் போல உள்ள இந்த அசம்பாவித நோய்கள் ஏற்படுது அப்படின்னு உள்ள விஷயங்களும் மக்களுக்கு தெரியாம இன்னும் அவங்க காரணம் தெரியாம செத்துட்டு இருக்கிறாங்க. இது போல உள்ள காரியங்களை தான் நம்ம ஏன்னா சாதாரண மக்களுக்கு நான் தான் எதுக்காக சாகுறோம்னு தெரியாம சாகுறவனுக்கு ஏதாவது நீ இதனால தான் சாகுறேன்னு சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. அதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் அந்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் மையப்படுத்தி எழுதியிருக்கிறேன். 2 நாவல்களும் வாசகர்களை ஆர்வத்தோடு வாசிக்க தூண்டக்கூடிய நாவல்கள் தான். இந்த 2 நாவல்களையும் படைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும், பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துகிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, இதுபோல் இன்னும் நம் மத்தியில் பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கிறோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.